செயின்ட் கசிமீர் போலந்து நாட்டு மன்னர் 4ஆம் கசிமீருக்கு மகனா 1458ல பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே இறை பக்தி உள்ளவரா வளர்ந்திருக்காரு. ஒரு தடவை துருக்கி மக்களால ஹங்கேரி நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட ஹங்கேரி மக்கள் மன்னர் 4ஆம் கசிமீரை அணுகி மகன் கசிமீரை தங்களோட நாட்டுக்கு அனுப்பி வைக்க கோரிக்கை வச்சிருக்காங்க. மன்னரும் மக்களோட கோரிக்கையை ஏற்று கசிமீரை ஹங்கேரி நாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. கசிமீர் ஹங்கேரி நாட்டு மக்களுக்கு தலைமை ஏற்று மக்களை சிறப்பா வழிநடத்தி இருக்காரு. அப்போ கசிமீருக்கு வெறும் 13 வயசு தான் ஆகுது. அந்த சின்ன வயசுலயே ஒரு நாட்டுக்கு தலைமை தாங்கக்கூடிய திறமைய இறைவன் இவருக்கு கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு லித்துவேனியா நாட்டிலையும் பிரச்சனைகள் ஏற்பட அரச பதவி கசிமீருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அங்கேயும் மக்களுக்கு தலைமை ஏற்று மக்களை சிறப்பா வழிநடத்தி பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்காரு. தன்னோட மகனுக்கு இருந்த அசாதாரண திறமையை பார்த்த மன்னர் 4ஆம் கசிமீர் ஜெர்மன் நாட்டு மன்னரோட மகளை கசிமீருக்கு மணமுடித்து வைக்க திட்டமிட்டிருக்காரு. ஆனா கசிமீர் அதை மறுத்திருக்காரு. ஆண்டவருக்காக தன்னோட வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணித்து வாழ துவங்கியிருக்காரு. இறை வாழ்க்கையில சிறந்து விளங்கியிருக்காரு. அதுவும் அன்னை மரியாள் மேல அதிகமான பக்தி உள்ளவரா இருந்திருக்காரு. தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே அப்படிங்கிற பாடலை பாடி ஜெபிச்சுட்டே இருந்திருக்காரு. சில நேரங்கள்ல இரவு தூங்காமலே ஜெபிச்சுட்டு இருந்திருக்காரு. இப்படி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த கசிமீர் மிக குறைந்த வயதுல, அதாவது அவரோட 25வது வயதுல இறந்து போயிருக்காரு. கசிமீர் இறந்து 122 வருஷத்துக்கு பிறகு அவரோட கல்லறையை தோண்டி பார்க்க அவரோட உடல் அழியாமலே இருந்திருக்கு. கூடவே அவரோடு வைக்கப்பட்டிருந்த ஜெப புத்தகமும் அழியாமலே இருந்திருக்கு. இதை பார்த்த மக்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. மார்ச் 4th செயின்ட் கசிமீர் ஃபீஸ்ட் டே.